தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்துக்குட்பட்ட கோம்பைத்தோடு கிராம அரசு பள்ளி கல்வியிலும் பிற பயிற்சிகள் அளிப்பதிலும் சிறப்பாக செயல்பட்டு தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் இருக்கிறது. என் பிள்ளையை எங்கே தான் சேர்த்துருக்கேன். பிள்ளையை நல்லா பாடம் நல்லா சொல்லித்தராங்க வாத்தியார் 3 பேரும். இங்கே இயற்கையான பொருள், இயற்கையான மரங்கள், இயற்கையான உரம், இயற்கை உரம் எல்லாம் ரெடி பண்ணிருக்கான இது சின்ன பிள்ளைகிட்டே சொல்லித்தராங்க. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் எங்கள் அண்ணம்மாவோட ஒரு 5 வருஷம் படிச்சிருந்துச்சு. அங்கே இருந்த ட்ரைனிங் காட்டி இங்கே நல்லா கோச்சிங் நல்லா தராங்க. மாணவர்களுக்கு சலிப்பூட்டாத வகையில் படிப்பிற்கு இடையிடையே விளையாடுவதற்காகவும் நேரம் ஒதுக்கப்படுகிறது. அதேபோல் மண்புழு உரம் தயாரித்தல், காய்கறி பயிரிடுதல் உள்ளிட்டவற்றையும் மாணவர்களுக்கு கற்பிக்கின்றனர். பள்ளியில் விளையும் பொருட்களை மாணவர்கள் வீட்டிற்கு கொண்டு செல்லவும் அனுமதிக்கப்படுகிறது. குப்பைகள் மூலமாக கீழே போடக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். அதன் மூலமாக மண்புழு உரம் தயாரிக்கிறதுன்னு பார்த்துக்கிறான். மக்கும் குப்பை எது, மக்கா குப்பை எது. அப்போ வெறும் ஏற்றளவில் மட்டும் கல்வி இல்லை, அவன் என்ன லைஃப்பில் என்னெல்லாம் தேவை இருக்குதோ அவ்வளவு இங்கே கற்றுக்கிறதுனால மற்ற பள்ளிக்கூடத்து பசங்களை விட இவன் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல தெளிவாக இருக்கிறது தான் எங்களுடைய பள்ளியினுடைய ஒரு வெற்றி நான் நினைக்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் எதெல்லாம் எங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் இருக்கு. விளையாட்டு பொருள், இந்த தோட்டம், மண்புழு உரம், அசோலா அதெல்லாம் முடிச்சிருக்கு. இன்னைக்கு சாம்பார் வச்சோம், இன்னைக்கு மதியம் சாம்பார் வச்சோம். அதில் கூட எங்கள் பள்ளி தோட்டத்தில் விளையிற முருங்கைக்காய் அதில் அறுத்து போட்டுதே நாங்கள் சாம்பார் வச்சோம். இதனால் ஈர்க்கப்பட்டு தனியார் பள்ளி மாணவர்கள் கூட அரசு பள்ளியை தேடி வந்து சேர்ந்திருக்கிறார்கள். முதல்ல நான் மெட்ரிகுலேஷன் படித்தேன். அப்போ எதாக இருந்தாலும் பேசும்போதுல கை கட்டி வாயில் விரல் வச்சுட்டு பேசணும். ஆனால் இப்போ அங்கே அதே மாதிரி பேச முடிய மாட்டோம். ஃப்ரீயாக பேசலாம், ஃப்ரீயாக விளையாடலாம், ஃப்ரீயாக படிக்கலாம். அனைத்து அரசு பள்ளிகளும் இதே போன்று செயல்பட்டால் மக்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க முன் வருவார்கள். ஆகையால் அதற்கான நடவடிக்கையை ஒவ்வொரு பள்ளியிலும் எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக கோவிந்தராஜன்.